வணக்கம், என் பேர் அஸ்வின் ஜெரோம். யானும் தீயன்ற படத்தில் வந்து ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்கேன். இந்த படத்தை வந்து பிரசாந்த் ஜி சேகர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. யானும் தீயன் பார்த்திங்கன்னா ஒரு ரியல் லைஃப் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி. ஸோ இது வந்து ஒரு ரொமான்டிக் சஸ்பென்ஸ் த்ரில்லர். ராஜசுந்தரம் மாஸ்டர் எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஃபேமஸான ஒரு டான்ஸ் மாஸ்டர், கொரியோகிராஃபர். அவர் வந்து இந்த படத்தில் வந்து வில்லனாக பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கும் அவர் பண்ண காமெடி ரோல், ஒரு கேரக்டர் ரோல் தாண்டி ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடில் இந்த படத்தில் வந்து தெரியவார். அச்சு ராஜமணி இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. மொத்தம் 6 பாடல்கள். ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லருக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அச்சு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. வர்ஷா இந்த படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. ஒரு க்யூட் பப்ளியான ஒரு கேரக்டர் ஸ்டார்டிங்கில், போக போக பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸான ஒரு கேரக்டராக மாறும். ஸோ அவங்களுக்கும் மற்ற ஹீரோயின்ஸ், ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஒரு சாங்க்கு வந்துட்டு போவாங்க, அந்த மாதிரி இல்லாமல் த்ரூ அவுட் அந்த படத்தில் வருவாங்க. பிரசன்னா ஜிக்கு இந்த படத்தை வந்து எடிட் பண்ணியிருக்காரு. ஸ்ரேயாஷ் கிருஷ்ணா வந்து கேமரா பண்ணியிருக்காரு. ஷிவ் யாதவ் வந்து ஆர்ட் பண்ணியிருக்காரு. ராம்போ விமல் வந்து ஸ்டன் பண்ணியிருக்காரு. இந்த படமுடைய கரு பார்த்திங்கன்னா, காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வர ஒரு லவ் கப்பிள் ஒரு கெட்டவன் கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஸோ அவங்க லைஃப் கிராஸ் ஆகும்போது என்ன நடக்குன்னு தான் இந்த கதை. நாங்கள் ஒரு யங் டீம் இறங்கி ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் தான் பார்த்து என்கரேஜ் பண்ணி எங்களை நெக்ஸ்ட் லெவல் போக வைக்கணும். உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞராக நான் நடத்திய ஒரு வழக்கின் கருதான் இந்த படத்தினுடைய கரு. அதில் நடந்த நிகழ்வுகளையும் தொடர்ச்சிகளையும் பின்னணியாக கொண்டு உருவாக்கப்பட்ட திரைக்காவியம். காதல் உள்ளத்து உணர்வால் வரும் என்று சொல்வார்கள், ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் அவசரத்தில் வரும் காதலால் ஏற்படும் அல்லல்கள் காதலருக்கு மட்டுமல்ல, அவர்களை சார்ந்த பெற்றோர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்ற கருத்தை இதில் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். ஆகவே உள்ளத்து காதல் பற்றாது. 21வது செஞ்சுரியில் அறிவாற்றலோடு சிந்தித்து தான் காதலிக்க வேண்டும் என்ற புதிய கருத்தை இந்த புதிய தலைமுறைக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் எடுக்கப்பட்ட உண்மை சம்பவம். இந்த படத்தை பார்த்துட்டு பிறகு டெஃபினட்டாக அவங்களுடைய போக்கை ஒத்துக்கிட்டு என்னுடைய கருத்தை ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் இசையமைப்பாளர் அச்சு ராஜாமணி கபிலனுடைய வரிகளுக்கு இனிமையான இசையை கொடுத்துருக்காரு. பிரசன்னா இந்த படத்துடைய எடிட்டர். ராம்போ விமல் இஸ் ஸ்டண்ட் மாஸ்டர் அண்ட் டான்ஸ் கோரியோகிராஃபிக் பை பிருந்தா மாஸ்டர். இந்த படம் ஒட்டுமொத்த இளைஞர்களுடைய கூட்டணி. இது வெற்றி படமாக அமையும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறோம். இந்த படத்தை பிரசாந்த் ஹரிஷாருடைய அசோசியேட்டாக இருந்தவர், அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் அசோசியேட்டாக இருந்தவர் இந்த படத்தை இயக்கியுள்ளார். அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு சிறப்பான முறையில் இதில் பணியாற்றியிருக்கார். வர்ஷா இந்த படத்தினுடைய ஹீரோயின். ஏற்கனவே 2-3 படம் அவங்க படம் ரிலீஸ் ஆகிருக்கு. நான் இந்த படத்தை முதலே புக் பண்ணிவிட்டு எடுத்திருந்தேன். இந்த படம் டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும்ன்ற நம்பிக்கையில் எடுத்திருக்கோம். இதை நீங்கள் சப்போர்ட் பண்ணி வெற்றி படமாக ஆக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். பல தடவை சொல்லிட்டேன், படம் எடுக்காத, வேறு எந்த வேலையை வேணாலும் பண்ணுங்க. 2 பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ணோம், பலார்னு நான் தான் அடித்தேன். நேற்று வரைக்கும் அவன்கிட்ட நான் இந்த படம் ஓவர்சீஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். இன்றைக்கி ஓவர்சீஸ் நான் பண்ணுறேன். கபாலியே ரிலீஸ் பண்ணும்போது இது பண்ண முடியாதா என்னால்? ஸோ படம் எடுக்கிறவ முதல்ல இண்டஸ்ட்ரி என்னன்னு தெரிஞ்சுக்கணும், சினிமா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இருக்கிற சினிமா ரொம்ப 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 ஐசியூவில் இருக்குங்க. தெர் ஆர் லாட் ஆஃப் ஃபில்ம்ஸ்